ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா வட்டாரங்கள்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 2 பேரும் வந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து நாங்க பிரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி பகிரங்கமா அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. என்ன காரணமா இருக்கும்? ஏன் எதுக்கு பிரிறீங்க? அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்திக்கே வந்து புரியல. அவருடைய ட்விட்டர் பார்த்து தான் என்ன பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு இந்த அறிக்கை இவர் விடுறாரு? என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாமயே இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அறிக்கை விட்டுட்டாரு. என்ன விஷயம்? எது நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. அவரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, என்ன வந்து அடிமை மாதிரி பண்றாங்க, என்ன அடிமைப்படுத்துறாங்க. எங்க அப்பாவுக்கு கூட நான் காசு கொடுக்க முடியல, எங்க வீட்டுக்கு கூட நான் காசு கொடுக்க முடியல. நான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாமே என்னுடைய மனைவியும் மாமியாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களே ஆக்குபேட் பண்றாங்க. எனக்கு கூட காசு கொடுக்க மாட்டாங்க, பாக்கெட் மணி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் சொந்தமா கார்ல கூட போக முடியல. வெளியே நான் என் இஷ்டத்துக்கு நான் வந்து என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஒரு கூண்டுக்குள்ள கிளி மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா வந்து என்ன பண்ணாரு, குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாரு ஆர்த்தி மேல. ஆனா இது முழுக்க முழுக்க ஆர்த்தி என்ன பண்ணாங்கன்னா ஒத்துக்கவே இல்லை. அவர் சொல்றது எல்லாமே குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெனிஷா மேல இவருக்கு வந்து அஃபேர் இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடுறாரு அப்படின்றத ஆர்த்தி வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்ப செய்தியாளர்கள்லாம் கெனிஷா மேல உங்களுக்கு அஃபேர் இருக்கா, உங்களுக்கு வந்து லவ் இருக்கா, அதனாலதான் நீங்க வந்து ஆர்த்தி கூட வந்து இணை பிரியறதுக்கு வந்து நீங்க வந்து தயாராயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார்னா, இல்ல கெனிஷான்றவங்க வந்து எனக்கு வந்து நல்ல தோழி, நாங்க 2 பேரும் சேர்ந்து மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புதிய முயற்சி பண்ண போறோம், அதனால வந்து நீங்க வந்து எங்களை வந்து இழிவுபடுத்தி பேச வேண்டாம், கொச்சப்படுத்தி பேச வேண்டாம் அப்படின்றத தெல்ல தெளிவா என்ன பண்ணாரு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நாட்கள் போயிருந்தது. இவர் வந்து ஆர்த்தி மேல குறை சொல்றதும், ஆர்த்தி ரவி மேல குறை சொல்றதும், 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகளை வந்து என்ன பண்ணாங்க பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசரி கணேசன் மகள் திருமணத்துல ரவி கெனிஷா 2 பேரும் ஜோடியா பேரா, அதுவும் இல்லாம அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை ஒரே கலர்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்கா வந்து என்ன பண்ணாங்க, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர மாதிரி என்ன பண்ணாங்க வந்தாங்க. அப்பவே என்ன பண்ணாங்கன்னா ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஆமாங்க நாங்க 2 பேரும் வந்து என்ன பண்ண போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தவிர்த்துட்டு ஆர்த்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவால ஒரு வீடு எடுத்துட்ட மாதிரியும் கெனிஷாவுக்கு அங்கதான் வச்சு 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அங்கதான் குடியிட போறாங்க, எல்லா ஆடம்பர பொருட்களும் அங்க வந்து வச்சுட்டாங்க. சோ 2 பேரும் வந்து கோவால வந்து என்ன பண்ண போறாங்க, செட்டில் ஆக போறாங்க இப்படின்னு தான் சொல்லிட்டு ஆர்த்தி பகிரங்கமா என்ன பண்ணாங்க, ரவி மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ரவி என்ன பண்ணாரு, முதல்ல மழுப்பலா பேசினாரு. அதுக்கப்புறம் ஐசரி கணேசனுடைய மகளுடைய திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் எப்ப ஜோடியா வந்து பிரஸ்ஸுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனாங்களோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, கெனிஷாவை பார்த்து இவங்க எல்லாம் வந்து நல்ல குடும்பத்துல இந்த பெண்ணா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. உடனே கெனிஷா வந்து என்ன பண்ணாங்க, ரிப்ளை பண்ணிட்டு, நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பெண்ணு தான், என்ன வந்தெல்லாம் நீங்க வந்து குறை சொல்ல வேணாம், உங்க வீட்டுக்காரு பிரச்சனைக்கு நான் தான் பிரச்சனை காரணம், என்ன கோர்ட்டுக்கு இழுங்க, அங்க வச்சு நம்ம எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு என்ன நீங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா அப்படி இப்படின்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்ற ரேஞ்சுகளை கெனிஷா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்த்தி மேல வந்து என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது சில தினங்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோர்ட் திரும்பவும் குடும்ப நல கோர்ட்டுக்கு வரும்போது 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஆர்த்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே நான் எந்த அளவுக்கு போராடினேன், என்னுடைய 2 பிள்ளைகளுடைய கவனத்துல வைத்துக்கொண்டு நான் வந்து ரவி என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா ரவி தான் என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் கிளம்புறதுக்கு பாக்குறாரு. சோ இந்த அளவுக்கு நான் போராடிட்டேன். லாஸ்டா ஜெயம் ரவிக்கு வச்ச செக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 லட்சம் ரூபாய் மாசம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தாக்கல் பண்ணாங்க. சோ இதுக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு வந்து கேட்டுக்கொண்டதால இந்த வழக்கு வந்து ஜூன் மாதம் தள்ளி வைக்கப்படுது. இதனிடையில ஜெயம் ரவி சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பற்றியும் கெனிஷாவை பற்றியும் ஆர்த்தி அவர்கள் ரொம்ப அவதூறு பரப்புறாங்க, கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க, இதுக்கு வந்து என்ன பண்ணணும், தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன
என்ன பண்றாரு, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. இத வந்து பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி என்ன பண்றாரு, கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் பொழுது 2 தரப்புல என்ன பண்றாங்க, பரஸ்பரத்தை ஏற்படுத்திக்கிறோம், இனிமேட்டு இருந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம், கருத்துக்களை வந்து வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்வொகேட் என்ன பண்றாங்க, தாக்கல் பண்றாங்க. சோ இத பதிவு பண்ணி கொண்ட ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் பொது வெளியில சோசியல் மீடியால ஒருத்தர் மேல ஒருத்தர் அவதூறு பரப்பவே கூடாது. அது மீறி பரப்புனீங்கன்னா இது வந்து வேற மாதிரி கேஸ் எடுத்துட்டு போயிரும். அதே போல இது வரைக்கும் நீங்க போட்டீங்கல பதிவு, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிரணும். நீங்க ரவியை பத்தி ஆர்த்தியும், ஆர்த்தியை பத்தி ரவியும் 2 பேரும் வந்து என்ன பண்ண, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு பண்றதுனால இது தேவையில்லாத வந்து திசை திருப்புற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி உங்க வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்துல இருக்கு, விவகாரத்து வழக்கு இருக்கு. சோ விவகாரத்து வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டி அவதூறு பரப்புறதுனால என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்றாரு, தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. சோ 2 பேருக்கு என்ன பண்ணிருக்காரு, எச்சரிக்கை விட்டு இருக்காரு, கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தர் மாத்தி பொது வெளியில சோசியல் மீடியாக்கள்ல நீங்க அவதூறு பரப்ப கூடாது, இதுக்கு முன்னாடி நீங்க போட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் என்ன பண்ணிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சோ இதை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் சொல்லிருக்காங்க, சரி ஓகேங்க, இதுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து பதிவு பண்ண மாட்டோம், நாங்க பதிவு பண்ணது நாங்க டெலீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ ரவி, ஆர்த்தி இவங்களுடைய விவகாரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு கருத்துக்களை தெரிவிச்சதுனால சினிமா வட்டாரத்துல ஃபுல்லாவே இவங்களுடைய பேச்சா தான் இருந்தது. சோ இந்த விவகாரத்து வழக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, விவகாரத்தை அப்ளை பண்ணிருக்காங்க. ஏ.ஆர். ரகுமான், ஜி.வி. பிரகாஷ், சோ இன்னும் நிறைய பேர் குடும்ப நல கோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, விவகாரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வர இடமும் தெரியாது, போற தடமும் தெரியாது. ஆனா ரவியும் ஆர்த்தியும் பண்ற அக்கப்போரு ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெட்டிசன்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் கருத்துக்களை வந்து என்ன பண்றாங்க, பதிவு பண்றாங்க. சோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் 2 பேருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, கருத்துக்களை பதிவிடக்கூடாது, அவதூறுகளை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.